மேஷ ராசி சித்திரை மாத பலன்கள். இந்த மேஷ ராசியுடைய சித்திரை மாத பலன்கள். இந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா 14/4/2025 14/5/2025 வரையான இந்த சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்தில் ஒரு அற்புதமான பயிற்சிகளாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அமைதவங்களுக்கு. இந்த சித்திரை 1ஆம் தேதி பார்த்தோன்னா 14/4/25 பார்த்தோன்னா தமிழ் வருட பிறப்பு விஸ்வாசு தமிழ் வருஷம் பிறக்குதுங்க. அதே மாதிரி இந்த சித்திரை 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 26/4/25 ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி அடைகின்றார். அதே தினத்தில் கேது பகவான் சிம்ம ராசி பயிற்சி அடைகின்றார். ராகு கேது பயிற்சி உள்ள ஒரு அற்புத மாதமாக இந்த சித்திரை மாதம் அமையுது. அதே போல் சித்திரை 17ஆம் தேதி 30/4/2025 பார்த்தோன்னா புதன் பகவான் மேஷ ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். இதே மாதத்துலேயும் குரு பயிற்சி இருக்குது உங்களுக்கு. சித்திரை 28ஆம் தேதி 11/5/2025 குரு பகவான் வந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். அற்புதமான ராகு கேது பயிற்சி, அற்புதமான குரு பயிற்சி, புது தமிழ் வருட பிறப்பை விஸ்வாச தமிழ் வருடம் இந்த அருமையான ஒரு நிகழ்வோடு இந்த சித்திரை மாதம் பிறக்குது. சித்திரை மாதத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கான ஒரு பொது பலன் பார்க்கலாம். இந்த மேஷத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாத வரை அன்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குடும்பத்தில் வந்து பொதுவாக இந்த தனஸ்தானத்தில் குரு பகவான் அமைந்திருக்கார். அந்த தனஸ்தானத்தில் குரு பகவான் அமைந்த காலங்களில் பார்த்தா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். உங்களுக்கு இந்த நிலையில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமைதனால் எந்த வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்க போது உங்களுக்கு இல்லை. சித்திரை 13ஆம் தேதி பார்த்தோன்னா அந்த ராகு பகவான் சனி பகவான் இணைகின்றார். அந்த ராகுவும் சனி இணைகின்ற நேரத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு பழைய கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கடன்களை மிக எளிதாக அடைப்பதற்கான ஒரு வருவாயும் ஒரு வழியும் உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்கும். இந்த கடனை அடைச்சாலே நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த மாதம் முழுவதும் அமைப்பது. உங்களுக்கு சுக்கிரபகவான் வந்து கொஞ்சம் ஒரு சுய பலத்தோடு இருக்கார். அந்த சுய பலத்தோடு இருக்கின்ற நிலையில் பார்த்தோன்னா உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு, நீங்கள் நினச்சி பார்க்கறதுக்கு ஒரு தொழில் அபிவிருத்தி எல்லாம் வர வேண்டிய பணங்களை வரலாம், நிலுவிலேருந்து பணங்கள் வர, இது மாதிரி நிறைய பண வரவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக சித்திரை மாதம் மேஷத்துக்கு அமைகிறது. உங்களுக்கு குடும்ப சூழ்நிலையும் பண வரையால் உங்களுக்கு நிறைய ஒரு மகிழ்ச்சியாக அமைதியாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும். குடும்பத்தில் வந்து மகன் மகள் திருமணமாக இருக்கலாம், மஞ்சள் இருக்கலாம், காது குத்தலாக இருக்கலாம், அதுபோல் சிம்மந்தமாக நிறைய சுப நிகழ்ச்சிகள், வீடு கிரகவாசமாக இருக்கலாம். இப்போ நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு சுப செலவுகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த சுப செலவுகளும் மிக சந்தோஷமான நீங்கள் உங்களுடைய சுப நிகழ்ச்சியை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு திருமணத்துக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணலோ அந்த முயற்சியெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய மாதம். அதனால் யாரெல்லாம் வந்து திருமணம் பண்ணாதான் அவங்கள இப்போ அரேஞ்ச் பாருங்கள், கண்டிப்பாக நல்லபடியாக அமைய போகுது. உங்களுக்கு பெண்களுக்கு வந்து கொஞ்சம் மனசுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையும் வரணும் அமைவதற்கான ஒரு பிராப்தம் அருமையாக இருக்குது. உங்களுக்கு நண்பர்கள் பல பேருக்கு பார்த்து இந்த சொந்த வீடு வாங்கி கிரேபஸ் செய்யக்கூடிய பால் காய்ச்சக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் உங்களை வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் வெளியூர் பயணங்கள்லாம் கொஞ்சம் அதாவது வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போகக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா வியாபாரம் சார்ந்து இல்லை வேலை வாய்ப்பு சார்ந்து போங்க. நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. உங்களுக்கு ஜென்ம ராசிலே சூரிய பகவான் வந்து உச்ச பலம் பட்டு திகழ்கிறார். அந்த உச்ச பலத்தை பெற்று திகழ்கின்ற சூரிய பகவான் பார்த்தோன்னா இந்த அர்த்தாஷ்டங்கத்தை வந்து செவ்வாய் நிலை கொண்டிருப்பதால் உங்களுக்கு இந்த உடல் உஷ்ணம் சம்பந்தமான சில உபாதைகள்லாம் வந்து போகலாம். அதனால் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது. உங்களுக்கு பொதுவாக உத்தியோக நண்பர்கள் பார்த்தா உங்களுக்குன்று உங்களுடைய கிரகநிலை எல்லாமே பார்த்தோன்னா கொஞ்சம் அனுகூலமாக இருக்கிறதால உங்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரியுடைய ஆதரவும் சக ஊழியருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க போகுது. அந்த சிறப்பே உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ஒரு அமைதியான பணி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குது. உங்களுக்கு புதிய பொறுப்புக்கெல்லாம் கிடைக்க போகுது. இந்த பொறுப்பால் கொஞ்சம் பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு அது மகிழ்ச்சி தான் அளிக்க போகுது. உங்களுக்கு புதிய வேலைக்கு யாராவது முயற்சி பண்ணால் முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி அடைப்பது வாய்ப்பு சிறப்பாகுது. வெளிநாட்டுக்கு யாராவது போக விருப்பப்பட்டீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு அதுக்கான வாய்ப்பு பிரகாசமாகுது. கண்டிப்பாக அந்த சலுகை மூலம் அந்த விசா எல்லாம் கிடைக்கிற வாய்ப்புங்கிறது போயிட்டு உடைய வாழ்நாளை வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆரம்பிக்கிறதுக்கான காலகட்டமாக அமைப்போது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம். இந்த தொழில் சார்ந்த அன்பர்கள் பார்த்தா உங்களுக்கு இந்த லாபஸ்தானத்தில் வந்து ரொம்ப வீரியம் நிறைந்த நிலையில் இருக்கிறவங்கள உட்காந்துருக்காங்க.
இந்த இரு கிரகங்களுடைய அரிய வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருட்களை சந்தைகளுக்கு கொஞ்சம் எதிர்பார்த்த விட கொஞ்சம் அதிகமான லாபத்தை விற்கக்கூடிய காலகட்டம். 10 ரூபா விற்க நீங்கள் நினச்ச ஒரு பொருளை உற்பத்தி பண்ண அந்த பொருளை 20 ரூபா விற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அதிக லாபம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது உங்களுக்கு. ஆனால் எதிர்பார்த்துட ஒரு வருமானமும் எதிர்பார்த்துட ஒரு விற்பனையும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போது. உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி இது சந்தத்தை கொஞ்சம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய பொருளாதார நிலை, உங்களுடைய எதிர்கால சேமிப்பு, வீடு வாங்கணும், இல்லை சேமிப்பு வாங்கணும், பல விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் சேர்த்து வைத்து கொண்டு வந்தால் அவங்க வருகின்ற காலத்தில் அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் வருவாயை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றுவது முயற்சி பண்ணுங்கள். அது நகையோ அது அசையா சொத்தோ எதுவோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள். அதே மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு இந்த பொருளாதார நிலையை கொஞ்சம் சரி செய்து கொள்ளலாம். உங்களுடைய கடன் தான் அடைச்சிடலாம், தான் பிஸ்னஸ் லாஸ் தான் அதை சரி பண்ணிக்கலாம், புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம், பெரிய பிஸ்னஸை அத்தகைய கடத்தை கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் இந்த சந்தர்ப்பம் இனிமேட்டு கிடைக்காது, பார்த்துங்க. அது ஏதாவது பிரான்ச்சை ஓப்பன் பண்ணிங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றுமதி இறக்குமதி துறை, நல்ல வெளிநாட்டு சம்மந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு பிரபலமான ஒரு வர்த்தக நிறுவனத்தோட வியாபார ஒப்பந்தம்லாம் செஞ்சு நீங்கள் உங்கள் வர்த்தகத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பெலாம் நல்லா இருக்குது. அதனால் அதேமாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் அதிகப்படுத்தி ஏதாவது நிதி நிறுவனம் நீங்கள் ஏதாவது லோன் கேட்டாலும் அந்த நிதியும் கிடைப்பதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மேஷத்துக்கு சித்திரை அமைகிறது. உங்களுக்கு இந்த மாணவிக்கு பொதுவாக பார்த்தா இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மாணவர்கள்லாம் 10th ப்ளஸ் எல்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு இருப்பாங்க. இருந்தாலும் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி உயர்கல்வியை நோக்கி செல்லக்கூடிய என்பது இந்த மாதம் முழுவதும் கல்வி சம்பந்தமான நிறைய டிப்ஸு, நிறைய வாய்ப்புகள், நிறைய இதெல்லாம் கிடைக்க போது. நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. என்ன படிக்கணும், எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும் ஒரு முறையாக போனீங்கன்னா உங்களுடைய அடுத்த கட்ட கல்வி சார்ந்த முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு கை கொடுக்க போகுது. உங்களுக்கு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பெலாம் நிறைய இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க. உயர்கல்விக்கு கொஞ்சம் அதாவது நிதியுதவியெலாம் சப்போர்ட் பண்ணக்கூடியது, உங்களுடைய மார்க் வச்சு சில டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது, ஃப்ரீ டி சீட் கிடைக்கிறது, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு. அதனால் இப்பொழுது என்ன படிக்க போகிறோம், எங்கே படிக்க போகிறோன்னு ஒரு முடிவு பண்ணி அதோட அப்ளிகேஷன் வாங்குவது, ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தா கொஞ்சம் அதெல்லாம் சரி பண்ணி வைத்து கொண்டால் ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு விருப்பமான கல்வி சேர்ந்து கல்வி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. 10th படிக்க மாணவர்கள் இப்போயே +2 என்ன குரூப் எடுக்கணும் ஒரு முயற்சி பண்ணி வச்சுங்க. அதனால் ஒரு கல்வி சார்ந்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை செல்லக்கூடிய நிலையில் மாணவர்களுக்கு அமைகிறது. மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியது உங்களுடைய கடமை, திறமை பார்த்துங்க. இந்த விவசாயத்துறை நம்மளுக்கு பார்த்தா பொதுவாக உங்களுக்கு இந்த விவசாயத்துறையில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்குது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் பயிர் செய்கின்ற போது தண்ணி என்ன பயிர் செய்யலாம், அந்த காலத்துக்கேற்ற பருவத்துக்கேற்ற பயிர் மேலே கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. நீங்கள் ஆயினும் அந்த சுக்கிர பகவான் மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் சுபபலன் பெற்றுக்கின்ற காரணம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயல் பண்ணல கொஞ்சம் கடினமான உழைப்பை போட வேண்டியிருக்கும். அதனால் கொஞ்சம் உழைத்தால்தான் உழைத்துக்கேற்ற ஒரு வருமானத்தையும் ஒரு விளைச்சலையும் உங்கள்கிட்ட நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு. அதனால் உழைப்பை போடுங்க, மற்றபடி எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது உங்களுக்கு. இந்த கால்நடை சார்ந்ததில் கொஞ்சம் கால்நடை அபிவிருத்திக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த அபிவிருத்தியால் நீங்கள் கால்நடை சார்ந்த நல்ல லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். இப்போ இந்த பெண்மணிகளுக்கு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் நிறைய நலன்களை கொண்ட ஒரு மாதமாக தான் அமைது உங்களுக்கு. சுக்கிர பகவான் உங்களுக்கு சுபபலன் பெற்று வர்றதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை ஒரு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைய அளிக்க போகுது உங்களுக்கு. உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்களுக்கு குழந்தைகள் கல்வி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. திருமணத்துக்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் சிறப்பாக அமையக்கூடிய காலகட்டம் அமைகிறது உங்களுக்கு. அதே மாதிரி சில பெண்கள் வேலைக்கான முயற்சி எடுத்து அந்த முயற்சியெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பும் பிரகாசம் உங்களுக்கு. மனதுக்கு பிடித்த இடத்துல மனதுக்கு பிடித்த வேலையை செய்யக்கூடிய வாய்ப்பு பொதுவாக பெண்களுக்கு அமைது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய பொதுவான அறிவுரை ஆலோசனை பார்த்தா எல்லாருக்கும் பொதுவாக உங்களுடைய இந்த ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உள்ளே செல்ல ஒரு மருத்துவரை பார்த்து ஒரு சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனால் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. எதுபாராக கொஞ்சம் பணம் வரப்போகுது. அந்த பணம் வருகின்ற போது அதை கொஞ்சம் அனாவசியம் செலவு பண்ணாமல் கொஞ்சம் சேர்த்து வச்சிங்கன்னா தேவைப்படும் போது உடல் எதாவது தேவைப்படும் போது நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் கொஞ்சம் சேமிப்பில் கவனம் பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய எதிர்கால நிலையும் கொஞ்சம்
கவனமாக இருங்க. ஒரு ரெகுலர் செக்கப் பண்ணுவோம், ரெகுலர் செக்கப் பண்ணுங்க, எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சேமிப்புலாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து வச்சாலே உங்களுடைய எதிர்காலத்துக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களுடைய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய்ட்டு மாலையில் ஒரு தீபம் ஏற்றி வைங்க நீங்கள். அதனால் தீபம் ஏற்றி வச்சாலே உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக கண்டிப்பாக அமைப்போது எந்த விதமான கஷ்டங்களும் துயரமும் இல்லாமல் செல்லக்கூடிய ஒரு அற்புத மாதமாக மேஷத்துக்கு இந்த சித்திரை மாதம் அமைது. உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமான தினங்கள்னு பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி 5ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்கும், 14ஆம் தேதி 15ஆம் தேதி வரைக்கும், 22ஆம் தேதி 23ஆம் தேதி 26 28ஆம் தேதி வரையான கொஞ்சம் அனுகூலமான தினம் போல் நாட்களில் கொஞ்சம் உங்களுடைய முதலீடு செய்வது, உங்களுடைய புது பிசினஸ் ஆரம்பிக்கிறது, உங்களுடைய சுபநிச்சயக்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நடத்துங்க. நல்ல ஒரு பிரகாசமான நாளாக தான் கண்டிப்பாக அமைப்போது. உங்களுடைய சந்திராசம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்திரை மாதம் 2ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு, அது பிறகு உங்களுக்கு 29ஆம் தேதியிலேருந்து 31 வரைக்கும் உங்களுக்கு சந்திராசமும். மேஷராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயத்திலையும் கல்வி சார்ந்த, சுபநிச்சயம் சார்ந்து, பிஸ்னஸ் சார்ந்த எல்லா விஷயமும் ஒரு சிறப்பான மாதமாக சித்திரை மாதம் அமைகிறது. பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வெற்றியை நோக்கி செல்வதற்கான மாணவர்களுக்கும் சிறப்பாக இருந்ததால் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை நோக்கி மேல் நோக்கி செல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதம் அமைகிறது. நன்றி, வணக்கம்.